இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கலைஞர் சொன்னார், நான் முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து போடுவேன் மதுவிலக்குன்னு சொன்னார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார், நான் முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து போடுவேன்னாரு. விஜயகாந்த் கிட்ட கேட்டாங்க, நீங்கள் முதலமைச்சரானால் முதல் கையெழுத்து எதுக்கு போடுன்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? முதலமைச்சராவதற்கு முதல் கையெழுத்து போடுவேன்னாரு. இது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு செய்கிற பிரச்சனை. எங்கள் அணி வெற்றி பெற போகிறது. நபர்களை குறிவைத்தா தாக்குவது. கலைஞர் பிரச்சாரத்தை தொடங்கினார் சைதாப்பேட்டையில். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அவர் தொடங்கிய இடம் சைதாப்பேட்டை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் ஏழுமலை போட்டியிடுகிறார். கதிரேவால் சின்னத்திற்கு போட்டியிடுகிறார். பிரச்சாரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நம்முடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்து, கம்யூனிஸ்ட் வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள்னாரு. இதை தவறி சொல்லிட்டு தான் எடுத்துக்கிறதா, உண்மையாக சொல்லிட்டா எடுத்துக்கிறதா? தவறுதலாக சொல்லிட்டா தானே எடுத்துக்கணும். தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த யாரும் சாராய தொழிற்சாலை நடத்தவில்லைன்னு. பின்னாடி டிஆர் பாலு நிற்கிறாரு. இதையெல்லாம் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்களே. எதிர்கட்சிகள் பேச மாட்டேங்கிறாங்களே. பொதுமக்கள் பேசலை. பொதுமக்கள் இந்த அணி வெற்றி பெற வேண்டும், கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகிறார்கள். கட்சி சாராத பொதுமக்கள் விரும்புகிறார்கள். எதிர்கட்சிகள் எப்படியா தடுக்கலாமான்னு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி வெற்றி பெறாது. சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திருப்பி படிப்படியாக அமல்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே போல விவசாயிகள் கடன் பிரச்சனைனால தற்கொலை செஞ்சுருக்காங்க. இப்போ கடனை ரத்து பண்ணாமல் இருக்காங்க. ரெண்டு விதமான கருத்துக்கள் பரவுது. இது அதிமுகவுடைய நிலையை எப்படி காட்டுது? அதிமுக சந்தர்ப்பவாதம். எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை அளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சந்தர்ப்பவாதம். ஆட்சியில் 5 ஆண்டு காலம் இருந்த பொழுது செய்யவில்லை. தேர்தல் நேரத்தில் சொல்றதுக்கு காரணம் என்ன? ஓட்டு வாங்குறதுக்கு தான். வாக்குகள் பெறுவதற்கு தான். மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டாம் என்கிற அந்த துடிப்பின் காரணமாக தான். கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது இடதுசாரிகளுக்கு எதிர்கால இந்தியாவில் இல்லை, அவங்களுடைய கொள்கைகள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு சொல்லியிருக்காரு. நம்முடைய முதலாளியுடைய விருப்பத்தை வெங்கையா நாயுடு பிரதிபலிக்கிறார். கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கருத்தை வெங்கையா நாயுடு, அவருடைய ஆள் தானே அவர். மோடி சர்க்கார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சொந்தமான சர்க்கார் தான் இன்றைக்கி இருக்கிற மோடி சர்க்கார். அந்த மோடி சர்க்காரில் வெங்கையா நாயுடு ஒரு பிரதிநிதி. கார்ப்பரேட் முதலாளியுடைய கருத்தை அவர் பிரதிபலிக்கிறார். இது அவருடைய சொந்த கருத்து இல்லை, கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய முதலாளியுடைய கருத்து. இதை கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது. இப்போ இருக்கிற பகையை என்னன்னா, மதிமுக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இருந்தால் கூட இந்த அணிக்கு கடுமையான எதிர்ப்பு வராது. ஆனால் எதிர்ப்பை எங்கள்கிட்ட காமிக்க முடியும், வைகோட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னென்னா, கம்யூனிஸ்டில் இடம் பெற்றிருக்காங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. இந்த அணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு எல்லாரும் கங்கணம் கட்டி அடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, கம்யூனிஸ்டில் இடம் பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான கட்சியாக கருதுகிறாங்க. யார்? கார்ப்பரேட் முதலாளிகள் கருதுகிறாங்க. சாதாரண மக்கள் கருதல கருதுகிறாங்க. அதனால தான் எதிர்ப்புகளை கக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அண்ணாதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெயலலிதா கருணாநிதி விமர்சனம் பண்ணுறாங்க. ஸ்டாலினை கூட விமர்சனம் பண்ணுறாங்க. ரொம்ப குறையும். அதே மாதிரி கருணாநிதி ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு ஆரம்ப கட்டத்தில் 4-5 கட்சி கூட்டணியாக இருக்கும்போது உங்களையும் சேர்த்து நிறைய விமர்சனங்கள் பண்ணாங்க. நேற்றுக்கு தான் தஞ்சாவூரில் உங்களை மக்கள் தொடங்கியிருக்கிறாங்க. தொடங்கியிருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்லுவேன், ஒருவேளை நீங்கள் தஞ்சாவூர் பகுதியில் மட்டும் உங்களை கண்டு பயப்படுதாங்கிறக்காண்டி மிச்ச இடங்கள்லாம் உங்களோட நிலைப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப 3வது அணியினுடைய நிலை ரொம்ப கீழே இருக்குது. அதனால் அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டாம்னு நினைக்காங்களோ, ரொம்ப இறங்கி போயிட்டீங்களோங்கிற மாதிரி கருத்து இருக்கா? அப்படி அற்புதமான கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்விகளே ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி தான். கலைஞருடைய பிரச்சாரத்திலேயோ அல்லது ஜெயலலிதாவுடைய பிரச்சாரத்திலேயோ இந்த தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸை பற்றி எங்கேயும் பேசலை. பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இல்லை, அச்சத்தின் காரணமாக எடுத்துக்கொள்ளலை. 2 பேருக்கும் இருக்கிற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம், ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும், அதிமுகவுக்கும் திமுக இருக்கிற எழுதப்படாத ஒப்பந்தம் என்னென்னா, கலைஞர் சொல்லாமல் சொல்கிறாரு, தங்கச்சி நான் முதலமைச்சராக வர்றேன், இல்லைன்னா நீ இருந்துக்க. அதே மாதிரி ஜெயலலிதா சொல்கிறாங்க, அண்ணன் நானே இருக்கிறேன், இல்லைன்னா அண்ணன் நீங்கள் இருந்துங்க. எழுதப்படாத ஒப்பந்தம். இந்த எழுதப்படாத ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை பேசினா நிறைவேறாது. அது எங்களை பேசினா நிறைவேறாது.
கண்டிப்பாக நல்ல இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தோட மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணி சேர்ந்தது. 71 திமுகவோட சிபிஐ சேர்ந்தது. 77 அதிமுகவோட சிபிஎம் கூட்டணி சேர்ந்தது. அது மாதிரி 80 அதிமுகவோட சிபிஐ சிபிஎம் ரெண்டுமே சேர்ந்தது. 84 திமுகவோட சிபிஐ சிபிஎம் ரெண்டும் கூட்டணி சேர்ந்தது. அதே மாதிரி 91 திமுகவோட சிபிஎம் சிபிஎம்மும் இருந்தது. 96 திமுகவோட 2 பேரும் இருந்தோம். 2001 அதிமுகவோட இருந்தோம். 2006 திமுகவோட இருந்தோம். 2012 அதிமுக மாறி மாறி தான் சேர்ந்துருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிப்பதற்கு அதிமுகவையும் அதிமுக அடிப்பதற்கு திமுகவையும் பயன்படுத்தி கொண்டோம். 2 பேரையும் சேர்த்து அடிப்பதற்கான சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி வரல. இந்த தேர்தலில் உருவாகி வந்திருக்கிறது. 2 பேரையும் சேர்த்து அடிக்கிறோம். யார் போகலன்னு சொல்லுங்களேன். இல்லை எல்லாரும் போகலன்னு சொல்லுங்களேன். யார் அதான் யாரான்னு சொல்லுங்களேன். எந்த கூட்டணி கட்சி போகலன்னு சொல்லுங்க. எந்த கட்சி நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். எனக்கு தெரியல. அந்த மாதிரி புரியல. கேட்கறது புரியல. ஆமாம். சேர்ந்து வரலாங்கிறீங்களா? சேர்ந்து வர முடியாதுங்க. சேர்ந்து வர முடியாது. சேர்ந்து வந்தால் எப்படி பண்ண முடியும்? 234 தொகுதி இருக்குது. 6 பேரும் சேர்ந்து போனால் எத்தனை தொகுதி? 50 தொகுதி தான் போகலாம். பாக்கி தொகுதி என்ன பண்ணுறது? விட்டுறதா? அப்படியா? வைகோ பிரச்சா தனியாக போயிட்டுருக்காரு. வாசன் போயிட்டுருக்காரு. திருமாவளவன் போயிட்டுருக்காரு. ராமகிருஷ்ணன் போயிட்டுருக்காரு. நானும் போயிட்டுருக்கேன். லோக்கல் நிர்வாகிலாம் வந்துட்டு தான் இருக்கிறேன். அதாவது வர ஏற்கனவே 4 கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டோம். 5வது கட்ட சுற்றுப்பயணம் முடிச்சிட்டோம். 6வதா மாமண்டூரில் 6 கட்சியும் சேர்ந்து பேசிட்டோம். இப்போ வர்ற 11ஆம் தேதி திருச்சியில் மாநாடு. 6 கட்சி தலைவர்களும் அங்கே சேர்ந்து பேசுகிறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 6 கட்சி தலைவர்களும் சேர்ந்து போய் சாத்தியமே கிடையாது. அதாவது அவர் சொல்கிற இல்லை வெற்றி தோல்விங்கிற சகஜம்தான் சொன்னாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் சொல்கிறாங்க 2ம் ஊழல் கட்சிங்கிறாங்க. திமுக அதிமுக 2 கட்சியும் எல்லாரும் சொல்கிறாங்க. யாரும் இந்த கட்சி அந்த திமுகவில் உள்ளவங்களும் ஆமாங்க ஊழல் தாங்க என்னங்க பண்ண சொல்கிறீங்கிறாங்க. அதிமுக உள்ள ஆமாங்க ஊழல் தான் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படி தான் பண்ணுறானோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊழல் கட்சிகளையே திரும்ப திரும்ப மக்கள் ஆதரித்தாங்கன்னா அந்த அரசியலுக்கு என்ன தான் முடிவு? ஒரு முடிவெல்லாம் போயிடும்ல. அந்த 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 உணர்வில் அந்த உணர்வை பிரதிபலிக்கிறார். அவ்வளவுதான். இப்படி 2 கட்சிகளும் தவறு செய்யக்கூடிய கட்சிகள். அந்த தவறு செய்யக்கூடிய கட்சிகள் மீண்டும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்து அந்த கருத்து. அவ்வளவுதான். ரைட். நன்றி. பிரச்சாரத்துக்கு